தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில தற்போது பல்வேறு அரசு சார்ந்த நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டிடத்தை அவர் திறந்து வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம். உடன் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து மண்டலம் 6 இருக்கக்கூடிய சிவ இளங்கோ சாலை, 70 அடி சாலை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பிலே 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சியும் இன்றைய தினம் நடைபெறுகின்றது. தமிழக முதலமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். தற்போது அந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து அந்த பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவிகளின் வகுப்பறைகளுக்கு சென்று அவர்களுடைய கற்றல் திறன், அவர்களுடைய அந்த வகுப்பறைகள் உள்ளிட்ட விஷயங்களை மாணவிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார். உடன் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் மற்றும் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பள்ளி வளாகத்திற்குள் சென்று மாணவிகளிடம் முதலமைச்சர் நலன் விசாரித்து அந்த வகுப்பறைகள் மற்றும் அவர்களுக்கான அந்த கற்றல் திறன் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவர் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.